ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, உங்களது திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி ஐஎம் அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே. 12 ராசிகளுக்கு முன்னாடி ஐஎம் அப்படிங்கிறத சேர்த்துட்டு உங்கள் ராசி பலன் பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதுமானது. யூடியூப் சர்ச்சில் அதை பண்ணலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் பார்த்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியுங்க. முதலாவதாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. எனவே இந்த சிம்பிளான 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. இந்த 2 சிம்பிளான விஷயங்களை, இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு நண்பர்களே. ஆனால் அது எந்த அளவுக்கு கடினங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும். ஸோ முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. இது தவிர ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள சிறந்த சூழ்நிலையும் அமைந்துள்ளது நண்பர்களே. இதன் மூலமாக இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் மூலமாக மாணவர்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க. மாணவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான கல்விக்கான முன்னேற்றகரமான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்லா நீங்கள் வந்து தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நாளைக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் சரி அதில் சிறப்பான மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. மாணவர்களுக்கு தேர்வுக்கு வந்து சிறப்பாக தயாராகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தொலைபேசி வழியில் உங்களுக்கு சில ஆச்சரியம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேர்ந்து அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்குது. கல்வியில் மாணவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். இன்றைய தினம் மற்றவங்களுக்கும் திறமைகள் வெளிப்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் அதிகமான லாபத்தை உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகமும் இருக்குங்க. நீங்கள் முழுமையாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வெளிப்படுறதுனால உங்கள் காரியங்கள் சிறப்பாக மாறும். அலுவலக பணிகளும் கண்டிப்பாக அதன் மூலமாக சிறக்கும். நேற்றைய வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்பொழுது சிறப்பாக அமைந்துள்ளது. அதிகமான வேலை இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால இயல்பாகவே அமைதியாக இருப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும். மாலை நேரத்தில் சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கும் மூலமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க.
காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய மனம் கவர்ந்த காதலர் உங்க கூட இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால ஒரு வெறுமையான அனுபவத்தை இன்னைக்கு உணர்வீங்க நண்பர்களே. இன்றைய தினம் பேசும்போது நீங்கள் ஒரிஜினலாக இருக்க வேண்டியது அவசியம். நடிப்பதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்க புரிந்து நடந்துக்க வேண்டியதும் அவசியம். சில மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே யாரையும் அனுமதிக்காதீங்க. நீங்களாகவே உட்காந்து பேசி எந்த விஷயத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னா அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படி செஞ்சீங்கன்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக தானாகவே சிறப்பானதாக மாறிவிடும் நண்பர்களே. இன்று தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் இடைஞ்சல்கள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கு. எனவே வியாபாரம் சிறந்த வகையில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிம்மதி பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்று தினம் உங்களுக்கு வியாபார வாழ்க்கை அமையுது. அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களது பொருளாதார விஷயங்களை மற்றவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு உங்க சீக்ரெட்டை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இன்றைய தினம் உங்களது சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விவேகமாக செயல்படுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக வேகம் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பழைய பாக்கிகள் இன்னைக்கு வசூல் பண்ணுறதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். மற்றவங்க கூறக்கூடிய கருத்துக்கள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். மற்றவங்க தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க. லக்கேஸ் கலராக அமையும். நண்பர்களே, நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனலை இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக அதில் பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்தலாங்க. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க வேண்டியது அவசியங்க. அவசரப்படக்கூடாது. எந்த விதமான சூழ்நிலையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் இன்றைய தினம் சந்தேகப்படுவதோ அல்லது தகாத வார்த்தைகளை திட்டுவதோ கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில பயணங்கள் இன்றைய தினம் ஏற்படலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான காரிய வெற்றிகளும் உண்டு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அனாவசியமான சில தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு தவிர்த்துக்குவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பழைய பாக்கிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால கொஞ்சம் அலைச்சல்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். எனவே இன்றைய தினம் குழப்பங்கள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உங்களது சகோதரிகளின் உறவுகளை நீங்கள் கண்டிப்பாக பேணி பாதுகாக்க முடியும். உங்கள் பொருளாதார சீக்ரெட்ஸை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறத தவிர்த்து விட வேண்டியது நல்லது. வேகமாக செயல்பட தேவையில்லைங்க. விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.